கண்ணை மூடிட்டு வா. ஆ இது மா கண் தர. எல்லாருக்கும் வணக்கம். எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வசந்தனுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஏசி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான், வீட்டுக்கு தெரியாமல். ஏன்னா சரி ஏன் இது வீடியோவாக போடலாம், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் எடுக்கலாம் பிளான் பண்ணேன். ஏசி வாங்குறது இல்லாமல் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு பார்த்தா சொல்கிறது, மிடில் கிளாஸில் ஒரு ஏசி வாங்குறது ஒரு பெரிய கனவு தானே. ஸோ அதனால் வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இப்போது விளாக் வீடியோலாம் எடிட் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இல்லைன்னா ஃபுல் விளாக்ல இறங்கி அப்படியே என்டர்டைன்மெண்ட்டில் ஊறிடும். நான் வண்டி ஹலோ கால் புரியல ஹெலிகாப்டர் இப்போ அது ஹெலிபேட்ல நிக்குது, நான் எடுக்க முடியல. அதனால அணைச்சி எடுக்க சொல்றியா? சரி ஓகே சரி ஓகேண்ணா ஓகேண்ணா பாய்ண்ணா உண்மையாவே ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் கேட்காது கண்டிப்பா சூர்யா பார்க்கும் போதே சூர்யா நல்லா இருக்கு. நீ பேசினே வரியா? நானும் பேசினே வரேன். எப்படி கேட்கும்? எனக்கு சோஃபா வேணும். போட்ட உடனே டக்குன்னு ஜில்லுனா என்ன கையெல்லாம் அப்படி விரைச்சு போயிருந்தேன். தான் கை ஒன்று 1.5 டன் கரெக்டா இருக்கும்டா. 1.5 டன் என்ன கம்பெனில டைக்கன் தான் நல்லா இருக்கும். டைக்கன் வேணா ஓஜென்டல் போலாம். ஓஜென்டல்னா டேய் என்ன ரேட் அதிகம்ன்றியா? பரவாயில்ல. எவ்வளவு வச்சிருக்க பாக்கெட்ல? கடன் தான் வச்சிருக்காம போடுறாங்க பின்னாடி. இஎம்ஐ ஜோன் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் இஎம்ஐ ஜோன். இந்த மாதிரி நெகட்டிவா பேசி நெகட்டிவாவே ஆயிடுவேன் கடைசியில். நான் நெகட்டிவே கிடையாது. இப்போ நான் பாசிட்டிவான ஒரு மூவ் தான் எடுத்து வைக்கிறேன். ஏசி வாங்குறேன் நான். இப்போ ஷாப்பில் போய் பார்த்துட்டு வந்தோம் ஏசி. ஸோ நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவோட அந்த பியூரஸ்டான அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது இல்லாமல் ஏசி அப்படின்னாலே ஒரு கிளாஸில் இருக்கவங்களுக்கு ஏசி ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். ஃபஸ்ட் டைம் நான் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவுக்கு ஏசி வாங்கி கொடுக்கணும். இந்த வீடியோ ஏன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது நான் எத்தனை வருஷம் கழித்து பார்க்கும் போதும் எனக்கு அந்த மெமரிஸ் இருக்கும்ல. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் போடலான்ற ஐடியாலேயே நான் வாயை திறந்து ஏசி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கல. ஒரு 2 நாள் முன்னாடி நான் வீட்டுக்கு போகும்போது நம்ம காரிடரில் ஸ்லிப்பர் கழட்டி விடுற இடத்துல டவல் மட்டும் போடுறதுக்கு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோன்றது மேட்ரு கிடையாது. ஆனால் அவங்க ஒரு கம்ஃபர்ட்டாக இல்லைல்ல. நான் இந்த வாட்டி ஏசி வாங்கும் போது என் அக்காவுக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. ஸ்ட்ரெயிட் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது தான் ஏசி வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய போகுது. எஸ் 2 நாள் முன்னாடி போயிட்டு ஏசிலாம் பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு காசுலாம் கட்டிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்தாச்சு. அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏசி வரும்போதே எனக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க, அப்போ தான் சர்ப்ரைஸாக இருக்கும். நான் அவங்கள அப்படியே ஏசிலாம் ஆன் பண்ணி அப்படியே உள்ளே கூட்டிட்டு போகணும் அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் அப்போல்லாம் பண்ண முடியாதுப்பா. ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் தான் ஃபிட்டிங் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்னிலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ இவங்க வேறு வீட்டிலே இருப்பாங்க, நம்ம எப்படி ஏசி கரெக்டாக எடுத்து வரும்போது பார்த்துட்டாங்கன்னா எப்படி ஆச்சு, நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறது ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. நம்ம வேறு முன்னாடியே இவ்வளோ பேசி வச்சிட்டோம், இவ்வளோ பண்ணிட்டோமே எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக எங்கள் அம்மா இன்றைக்கி காலையில் நான் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வெளியே போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலை இனி தான் ஏசி வரும்னு சொல்லிட்டு நானும் காலையிலே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டேன். நாங்கள் ஒரு ஷூட்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஆஃபீஸில் உட்காடுறேன். இந்த மாதிரி ஃபோன் வருது. இந்த வீடியோ ஏன் போடுறேன்னு அப்போ சொல்லியிருப்பேன். இதெல்லாமாடா வீடியோ போடுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போடணும்னு எனக்கு தோணுச்சு. அவங்க ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. நானும் பார்க்கணும். கண்ணை மூடிட்டு வா. கண்ணு மூட்டுவாமா, கண்ணு தரக்கூடாது. கண்ணு மூடு.
தொந்தரதுமா அப்படியே வா ஒரு படிக்கிட்டா வா மா கண் தர சரி இது எப்படி வாங்கினா இஎம்ஐல எப்படா கட்டுவ சரிப்பா யார் நான் கட்டுப்படி தான் கட்டுப்படிங்க சரிப்படி வாங்கண்ணா ஐயா இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன்னு தெரியுமா தெரியும் எதுக்கு லாவா 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 லாவாவா லாவா போடுறதானே ஐயோ லாகுமா லாகு போடு சத்தியமா நம்ம வீட்டுல இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லடா எங்க வீட்லயும் ஏசி இருக்குன்னு நான் சொல்லணும்ல அப்படி சொல்ல ஆனா இது வரைக்கும் நான் நினைச்சதில்ல ஏசி இருக்கணும் ஐயோ ஏசி இல்லாம போச்சு நம்ம நினைச்சது கூட ஆனா இந்த வெயிலுக்கு தான் நான் ரொம்ப நினைச்சேன் இந்த வெயில் தான் என்னால தாங்கவே முடியல ஆபீஸ்க்கு போயிருந்தா கூட அந்த தெரிஞ்சிருக்குமா என்ன தெரியல நான் இந்த வீட்டுல இருக்கும்போது சரியான வெயில்ல பொதன்னு தனியா ஊத்தினேன் இதான் ஐயோ நம்ம வீட்டுல ஏசி தான் நல்லா இருக்குமேன்னு அப்படி தோணுச்சு எனக்கு உனக்கு தோணுச்சு என்கிட்ட கேட்டியா என்கிட்ட சொன்னியா ஆமா நீ ஏன் டியூ மேல டியூ கட்டினே இருக்கிற நான் இதை வேற சொல்லி நீ சுறுசுறுப்பா வாங்கி வச்சிட்டீன்னு அம்மா கேட்குறாங்களேன்னு வாங்கி வச்சிட்டீன்னா நீ தானே கட்டணும்